சுந்தரி நீயும். அத்தியாயம் 9. 1-2 திருத்தங்களுடன் பாண்டே பேக்ஸை திருப்பி அனுப்பினார். நைஸ் ஒர்க் தியாகு, இதையே வச்சுக்கலாம் என்றார். ஓகே சார். அப்புறம் உன் பர்த்டே ப்ரோக்ராம் என்ன என்றார். ஒன்றுமில்லை சார். ஒன்றுமில்லையா? என்ன தியாகு, யுவர் ஸ்பெஷல் டே ஒன்றுமில்லைன்னு சொல்கிற என்றார். கொஞ்சம் யோசித்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சார் என்றான். அவ்வளவுதானா? ஆமாம் சார். வெரி பேட் என்றார் பாண்டே. எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பர்த்டே என்றால் போட்டு தாக்குவார்கள். ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர்றவங்களும் கூட உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை வரும் முக்கியமான தினமாச்சே அது. அதை நாம் செலிப்ரேட் பண்ணணும் தியாகு என்றார். யாருடன் செலிப்ரேட் பண்ணுவது? நிரஜா மேடம் விஷ் பண்ணாங்க சார் என்றான் சற்று தயக்கமாய். ஓ என்று ஆச்சரியப்பட்டார். ஹவ் இஸ் ஷீ? ஷீ இஸ் ஃபைன் சார். ரொம்ப ஈஸியாக இருக்காங்க என்றான். தட்ஸ் குட். அவங்களுக்கு நீ எதுவும் ட்ரீட் தரையோ? ட்ரீட்டா? நானா? ஒய் நாட்? அவர் உன்னை கூப்பிட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு நீ ஒரு ட்ரீட்டுக்கு அவங்களை கூப்பிட்டிருக்கலாமே. மேனஸ் தானே என்றார். மௌனமாக இருந்தான். ஒரு முறை மீட் பண்ணி பேசு தியாகு. நத்திங் ராங். அவங்களுடைய இன்றைய சூழல் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? நீயாக எதுவும் கேட்க வேண்டாம். ஆனால் பேச்சுவாக்கில் ஏதாவது வெளிவந்தால் நல்லது தானே. நான் சொல்வது உனக்கு கேட்கிறதா என்றார். கேட்டு கொண்டிருக்கிறேன் சார். அட்வான்ஸ் கொடுக்க எப்போ பார்க் ஷெராட்டன் போகிறாய்? 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க சார். 1 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும் இல்லையா? முடிஞ்சிடும் சார். ஓகே, நிரஜாவை 6 மணிக்கு அங்கே வர சொல்லு. ஜஸ்ட் ஃபார் பர்த்டே ட்ரீட். ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்க. இந்த சந்திப்பு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவுகிறதா என்று பார்க்கலாம். மௌனமாக இருந்தான். என்ன சத்தமே காணோம்? எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது சார். ஏன்? அவங்க ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வாரோ என்று. அவங்க உனக்கு ஃபோன் செய்த போது நீ அவங்களை தவறாக எடுத்துக்கொண்டாயா தியாகு என்றார். திகைத்து போனான். இல்லை இல்லை. அப்புறம் அவர் மட்டும் எப்படி உன்னை தவறாக எடுத்துக்கொள்வார்? நிரஜா உயர்ந்த பெண்மணி தியாகு. நீ தயங்க ஒரு காரணமும் இல்லை என்றார் பாண்டே. நிரஜா மறுப்பெதுவும் சொல்லாதது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தன்னை விட பாண்டே அவளை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்று தோன்றியது. தேங்க்யூ. உங்கள் வீட்டு விலாசம் சொல்லுங்கள் என்றாள். எதற்கு? வீட்டில்தானே பார்ட்டி. வீட்டிலா? சுந்தரி அவள் அம்மாவை வைத்து கொண்டா? இல்லை மே நிரஜா. வீடு சௌகரியப்படாது என்றான். ஏன்? என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இன்றைக்கு எனக்கு பார்க் ஷெராட்டனில் ஒரு வேலை இருக்கிறது. அதை முடித்து கொண்டு அப்படியே உங்களுக்கும் அங்கேயே ட்ரீட் கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன். பார்க் ஷெராட்டன்? யா. உங்களுக்கு சௌகரியப்படுமா? ஷுவர். சொன்னது போல் சரியாக 6 மணிக்கு ஓலாவில் வந்து இறங்கினாள். இன்றைக்கு வெள்ளீர் நீல காட்டன் புடவையில் விரற்கடை சரிகையில் இருந்தால் எழுந்து நின்று வரவேற்றான். ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லி சிறிய பொக்கே பரிசளித்தாள். நான் பார்க் ஷெராட்டனுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறேன் என்றால் டைனிங்கில் அமர்ந்ததும். ஐ சி. எங்கள் காலேஜ் செமினா 3 நாட்கள் இங்கு தான் நடந்தது. ஃபாரின் டெலிகேட்ஸ் சிலர் வந்திருந்தாங்க. ஓ. 3rd ஃப்ளோரில் தான் எல்லோருக்கும் ரூம் போட்டிருந்தது. நான் தான் இன்சார்ஜ். அப்போ இந்த ஹோட்டலில் நன்றாகவே தெரியும் உங்களுக்கு. மூளை முடுக்கலாம் என்று சிரித்தாள். வெயிட்டர் மெனு கார்டு கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். ப்ளீஸ் ஆர்டர் என்று மெனுவை அவள் பக்கமாய் நகர்த்தினான். நாம் 2 பேர் மட்டும்தானா? இல்லை வேறு யாரும் வருகிறார்களா? இல்லை, நாம் 2 பேர் மட்டும்தான். ஏன் இத்தனை சிம்பிளாக? உங்கள் மனைவியாவது அழைத்து வந்திருக்கலாமே என்றாள். இல்லை, அவளுக்கு இது போன்ற இடங்கள் எல்லாம் பழக்கம் இல்லை. ஏன் என்றால் சற்று ஆச்சரியமாய். என்னவோ தெரியவில்லை. வெளி உலகம் அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காது என்று அவர்கள் சொன்னார்களா? அல்லது நீங்களாவே முடிவு பண்ணி கொண்டு விட்டீர்களா? இது என்ன இப்படி கேட்கிறாள்? எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கும் வெளியில் போனதில்லை என்றான். ஏன் என்றால் மீண்டும் ஆச்சரியமாய். தெரியவில்லை. அவளுக்கும் எப்பொழுதும் கூட வருவதாக சொன்னதில்லை. ஏன்? அப்பா, எத்தனை ஏன்கள். இந்த ஏன்களுக்கு தன்னிடம் பதில் இல்லை என்று நினைத்து கொண்டான். இன்று தனக்கு பிறந்த நாள் என்பது கூட அவளுக்கு தெரியாது என்று சொன்னால் என்ன நினைத்து கொள்வாள்? மறுபடியும் ஒரு ஏன். தன் தாம்பத்திய வாழ்க்கை அவள் எதிரில் இப்படி கிழிந்து தொங்க வேண்டுமா என்ன? நான் ஏதாவது தவறாக கேட்டுவிட்டேனா என்றாள் நிரஜா. இல்லையே. பிறகு ஏன் மௌனமாகி விட்டீர்கள்?
உங்கள் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதுதான் ஐ எம் சாரி என்றான். இதற்கு போய் சாரி எதற்கு என்றாள். மௌனமாயிருந்தான். நிரஜா கொஞ்ச நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவான குரலில், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா தியாகு என்றாள். சந்தோஷமாக. இதற்கு என்ன பதிலை சொல்வது? நன்றி, வணக்கம்.